வணக்கம். நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா. தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மூலிகை முள்ளங்கி. இந்த முள்ளங்கியை ஆங்கிலத்தில் ரேடிஷ் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய பிறப்பிடம் பார்த்தா ஈரோப். ரஃபானஸ்ட்ரம் அப்படிங்கிறது இதனுடைய தாவரவியல் பெயர். இதனுடைய குடும்பம் பார்த்தா பிரசிலேசியே. முள்ளங்கி அதிக நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு தாவரம். மேலும் முள்ளங்கி உடலுக்கு தேவையான வைட்டமின்கள், தாதுப்புக்களை கொடுக்குது. இதனுடைய கிழங்கு, இலை, விதை மருத்துவ குணமுடையது. உடலுக்கு குளிர்ச்சியை தரும். கோடையில் ஏற்படக்கூடிய உடல் சூட்டை தணிக்கும். வெள்ளை முள்ளங்கி மட்டும்தான் மருத்துவ குணமுடையது. சிவப்பு முள்ளங்கி சுவைக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோமே ஒழிய அதில் மருத்துவ குணம் எதுவுமே இல்லை. இந்த முள்ளங்கியில் கால்சியம், கந்தகம், பாஸ்பரஸ் அதிக அளவு இருக்குது. முள்ளங்கி கீரையில் கால்சியம் அதிக அளவு இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் அந்த கீரையை வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பச்சிளம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஜலதோஷம், வயிற்று பிரச்சனைகளுக்கு முள்ளங்கி பிஞ்ச சாறு எடுத்து கொடுத்தா ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். முள்ளங்கி சாரோட தேன் அல்லது சர்க்கரை கலந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா மலச்சிக்கல், சளியிலிருந்து விடுதலை பெறலாம். சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்கக்கூடிய தன்மை இந்த முள்ளங்கிக்கு இருக்கு. இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவையும் இது கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்குது. இதனால் சர்க்கரை நோயாளிகள் முள்ளங்கியை அதிக அளவு உணவுல சேர்த்துக்கிறது மிகவும் நல்லது. நன்றி, வணக்கம்.